திருச்சிற்றம்பலம். ஆரூர் அமர்ந்தரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. பிரகஸ்பதியின் பிணியை ஒழித்தலில்லை, முக்காலத்திலும் பக்த ரக்ஷனுக்காகவே கண்விழித்திருக்கும் தியாகராஜர் தமது அற்புத சக்தியினால் அரக்கர்களையும் அசுரரையும் ஆய்த்துவிட்டபடியால் உலகில் முனிவர்களும் சாதுக்களும் அங்கங்கே யாகம் செய்து வந்தார்கள். பயமற்று புண்ணிய சேத்திர யாத்திரை செய்தார்கள். மன்னர் முதலிய மானிடர்கள் அரக்கர் பயமில்லாமல் தியாகராஜரின் திருமேனியை கண்டு பணிந்து பாவங்களை போக்கி மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள். மண்ணுலகம் முழுவதும் மகிழ்வுடன் விளங்கியது. புண்ணிய விரதம் முதலிய புண்ணிய சேத்திரங்கள் மிக்க சிறப்புடன் விளங்கின. மண்ணுலகம் இவ்வாறு மேன்மையுற்று விளங்குகையில் விண்ணுலகில் சுதர்மை என்னும் இந்திர சபையில் வீற்றிருக்கும் பிரகஸ்பதியானவர் ஒரு நாள் விடியற்காலையில் தேவகங்கைக்கு நீராடச் சென்றார். பரமேஸ்வரனை மனத்தினால் தியானம் செய்து கொண்டு சன்னாதிகளை நிறைவேற்றிய தேவலோகத்துக்கு திரும்பினார். தேவர்களிடம் நெடுநாளாக பகை கொண்டிருந்த காலகேயன் என்னும் ஓர் அசுரன் தன் மாயினால் பிரகஸ்பதி திரும்பி வரும் வழியில் 4-5 கோடுகளை கீறி அவற்றை மீறி நடப்பவர் மெய்மறந்து மதியிழந்து அலைந்து திரியும் வண்ணம் தக்க மந்திரங்களை ஜபித்து வைத்திருந்தான். அந்த வஞ்சனையை அறியாத தேவகுரு ஈஸ்வர தியானத்துடனே சென்றபோது அக்கோடுகளை காலினால் தாண்டினார். அப்போது தேவகுருவின் சரீரம் விதிர்த்து நடுக்கமுற்றது. கண்கள் சுழன்றன. அவரது சூஷ்மமான புக்தியும் மயங்கிவிட்டது. பேயினால் கவரப்பட்ட மனுஷர் போல் தேவகுருவுக்கு ஞாபகம் தவறிவிட்டது. பூமியில் மரம் போல் விழுந்தார். புரந்தரன் முதலிய தேவர்கள் போல் அமுதத்தை உண்டிருந்தும் அவ்வசுரனுடைய மாய மந்திர பலத்தினால் இவ்விதமான துன்பங்கள் நேரிட்டன. தேவகுரு இவ்வாறு மதியிழந்து பூமியில் விழுந்தவுடனே காலகேயன் முதலான அசுரர்கள் கை கொட்டி நகைத்தார்கள். பிரகஸ்பதியின் யுக்தி விசேஷங்கள் இந்திரனுடைய ஒப்பற்ற வாழ்வும் இன்றோடு அழிந்தன என்று நகைத்தார்கள். சில அசுரர்கள் நமது பகைவனாகிய புரந்தரனுடைய குரு அழிந்துவிட்டார், இனி வாசவனும் நம்மிடம் பயந்து ஓடுவான் என்று களிப்புடன் பெருங்கர்ச்சனை செய்தார்கள். அதிதறிந்த தேவர்கள் மனங்கலங்கி அசுரர்கள் இவ்விதம் திடீரென்று களிப்புறுவதற்கு காரணம் என்ன என்று ஆராய்ந்து தேடி பார்த்தார்கள். தேவகுரு பூமியில் மதியிழந்து விழுந்திருப்பதை கண்ட கூக்குரலிட்டு அழைத்தனர். பலவிதமான சீதலோப உபசாரங்களை செய்து கூப்பிட்டு அழைத்தார்கள். ஒன்றுக்கும் தேவகுரு வாய் திறக்கவே இல்லை. சில தேவர்கள் வாயு வேகமும் ஓடிச் சென்று பிரகஸ்பதிக்கு நேரிட்ட அபாயத்தை வாசவனுக்கு அறிவித்தார்கள். தேவேந்திரனும் அவன் சபையில் உள்ளோரும் இச்செய்தி அறிந்து பிளப்புண்ட மனமுடையவர்களாகிய அஸ்வினி தேவர்களை அழைத்து கொண்டு தேவகுருவினிடம் வந்தார்கள். அந்த இரட்டை தேவர்களின் மருந்தும் மந்திரமும் உபச்சாரமும் குருவினிடம் சிறிதும் பலிக்கவில்லை. அதனால் தேவர்கள் எல்லோரும் முகவாட்டத்தை அடைய பிரகஸ்பதியும் ஆண்டு போனார். தெய்வலோக வாழ்வு அழிந்துவிட்டதே, இனி 3 உலகங்களில் யாகாதி நற்காரியங்கள் நடைபெறாது. அசுரர்களின் சூழ்ச்சியை வளர்ந்தோங்கும் குருவை இழந்த நாம் இனி உயிரை வைத்திருப்போமானால் நமக்கு அபகீர்த்தியும் துன்பம் மனக்கலக்கமும் ஏற்படும். ஆதலால் நாமும் உயிரை விடுவதே நலம் என்று இந்திரன், இந்திராணி, அரம்பையர் முதலிய தேவர்கள் எல்லோரும் புலம்பினர். ஆகாய சஞ்சாரியாகிய நாரதனை அறிந்து வியந்தார். அவரை கண்ட தேவர்கள் உபசரித்து தமது குருவுக்கு நேரிட்ட அபாயத்தை முறையிட்டார்கள். திரிலோகத்துள்ள ஒவ்வொரு பொருளின் உண்மை உருவத்தையும் தம் தவ பயனாகி மெய்ஞானத்தினால் அறிய வல்லவராகிய நாரதர் சற்று நேரம் யோசித்து பார்த்து, தேவர்களே பயப்பட வேண்டாம். இந்த குருவின் மீது சில துஷ்ட அசுரர்கள் பயங்கரமான ஒரு மாயையை ஏவி இருக்கின்றார்கள். அதனால் பிரகஸ்பதி மதியிழந்து இவ்வித நஷ்டத்தை அனுபவிக்கிறார். இதற்கு எவ்வித மருந்தும் மந்திரமும் உச்சாரமும் பலிக்கப்பட மாட்டா. பூலோகத்தில் பாரத வருஷன் தென்கண்டத்தில் உள்ள தியாகராஜனாகிய திவ்ய மருந்தே கொடிய மாயை நீக்க வல்லது. இப்பொழுது பிரகஸ்பதியை எடுத்துக்கொண்டு பாரத வருஷத்துக்கு போவோம் வாருங்கள் என்று நாரத முனிவர் அழைக்கவே புருகுதன் முதலான தேவர்கள் தேவகுருவை ஒரு விமானத்தில் வைத்து கொண்டு பூவுலகுக்கு வந்தார்கள். நாரதர் கையில் உள்ள வீணையை மீட்டி கொண்டே விமானத்துக்கு முன் வழிகாட்டுபவர் போல வேகமாக பறந்து வந்தார். எல்லோரும் திருவாரூரை அடைந்து தியாகபதியை பணிந்து துதித்து அந்த சுரகுருவை தியாகேசருக்கு எதிரில் நமஸ்கரிப்பது போல் பூமியில் வைத்தார்கள். ஈசனுடைய கண்ணோக்கினால் பிரகஸ்பதியின் மாயை நீங்கி அவன் நித்திரையிலிருந்து எழுபவர் போல் எழுந்து கும்பிட்டு திவ்ய வாக்கினால் ஈசனை துதி செய்தனர்.
அப்போது தேவர்கள் எல்லோரும் அக்குருவை கொண்டு தியாகராஜனுக்கு சிறந்ததோர் அபிஷேகத்தை செய்வித்து உற்சவத்தை நடப்பித்து மேன்மையுடன் வானுலகில் போய் வாழ்ந்தார்கள். திருச்சிற்றம்பலம். ஆரூரா தியாகேசா. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஆரூர் அமர்ந்தரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. பிரகஸ்பதியின் பிணியை ஒழித்தலில்லை, முக்காலத்திலும் பக்த ரட்சணுக்காகவே கண்விழித்திருக்கும் தியாகராஜர் தமது அற்புத சக்தியினால் அரக்கர்களையும் அசுரரையும் ஆய்த்துவிட்டார்.